நைட்டு இந்த லேடியோட வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். அவன் உள்ள பேசிக்கிட்டே இருக்க சமயத்துல ஒரு போலீஸ் அங்க வந்த உடனே இவரு போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த போலீஸ் நேரா வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது குடுன்னு சொன்ன உடனே அந்த லேடியும் எடுத்துட்டு வராங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இன்னுமா அந்த குழந்தை தூங்கலன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ போய் குளிச்சுட்டு வா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே இந்த லேடி உள்ள குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு திருடன் காணாம போயிட்டான். அவன தான் தேடிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தானான்னு கேட்டா அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கிளம்பும்போது அந்த போலீஸ் சொல்றாரு, அந்த திருடன புடிச்சு குடுத்தா ரூ. 100 தரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. உனக்கு வேணும்னா சொல்லு. அவன் இந்த பக்கம் வந்தானா சொல்லு. நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. அப்போலாம் யாரும் இங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கியோன்னு சந்தேகமா இருக்குன்ட்டு அவன் கிளம்புறான். எல்லாம் சரி, நீ காசு குடுக்காம போறியேன்னு கேட்டா, உனக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வெட்கமா இல்லையா? நீ வந்து கடன் வச்சுட்டு போறியே இந்த விஷயத்துல கூடன்னோனே, அவனும் முறைச்சுட்டு அங்கருந்து கிளம்புறான். வெளிய வந்து திருடன் சொல்றான், "அந்த பணக்காரன் வீட்ல திருடுனத அங்கேயே விட்டு வந்துட்டேன். நாளைக்கு தான் போய் எடுக்கணும்னு சொல்லி. நீ ஏன் என்ன காட்டிக் குடுக்கல? ரூ. 100 தரேன்னு சொன்னாங்கல்லன்னு" கேட்டா, "நான் எதுக்கு உன்ன காட்டிக் குடுக்கணும்? ரூ. 100க்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். நீ நல்லது பண்றது தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னையும் தப்பான தொழில்னு சொல்றாங்க, உன்னையும் தப்பான தொழில் சொல்றாங்க. நீ பணக்காரங்கிட்டேருந்து திருடி நம்ம மாரி ஏழைங்களுக்கு தானே குடுக்குற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கம்யூனிசம் மாரி தான் இருக்குன்னு" சொன்ன உடனே, "பரவாயில்ல, நீ நல்லா பேசுறியே. நான் வேணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவான்னு" கேட்குறான். "கல்யாணம் பண்ணிக்கிறியா? சும்மா விளையாடாதன்னு" சொல்லும்போது, "இல்ல, என் மனசுல இப்ப பட்டுச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குமான்னு" கேட்குறான். இவளுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிருது. அவன் பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு செயின் எடுத்து அவ கழுத்துல போட்டு, நம்ம இதோட வந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்னு சொல்லிடுறான்.